ஹாய், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு, ஒரு உலக்கு புழுங்கல் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கொரகொரன்னு அரைக்கணும். ஒரு மாதிரி நல்லா மாவாக அரைக்கக்கூடாது, கொரகொரன்னு அரைக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அரைக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்புறமா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு, கடாய் ஹீட் ஆனோன்னே எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு, பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயையும் வந்து நல்லா சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிடும்போது அது தெரியாது. குழந்தைங்களும் அதை வந்து எடுத்து போட மாட்டாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தேங்காய் இது எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது வந்து சும்மா லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் வந்து கையில் கசக்கி போட்டிருக்கேன். ஒரு ஸ்மெல்லுக்காக மட்டும்தான். இது வந்து ஆப்ஷனல் தான். தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்ல. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றி நல்லா கிளறி எடுக்கணும். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுக்கணும். கைவிடாமல் கிண்டிக்கோங்க, இல்லைனா அடியில் வந்து ஒரு மாதிரி பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்துட்டு சுருண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம், இல்லைனா கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சோன்னா பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சோம்னா உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், நம்ம வைக்கிறது தானே. அப்புறம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. உப்பு வந்து மாவு அரைக்கும் போதே போட்டுருங்க, அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அப்புறம் எல்லாம் பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு உருண்டை இல்லைன்னா கார கொழுக்கட்டை. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.